தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். அங்கு நடந்து கொண்டிருந்த போரை நிறுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி அல்ல. சீமான் என்கின்ற ஒரு கேரக்டரை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். கருவிலேயே குற்றம், தாய்ப்பாலில் நஞ்சு. நீங்க பிறந்ததே விஷம், பஞ்சம் என்று சொல்லுவோம் அல்லவா? ஒரு இனத்தினுடைய அழிவை தன்னுடைய சுய அரசியலுக்காக தொடங்கிய ஒரு கருவில் குற்றம் என்று சொல்லலாம். மீண்டும் சொல்கிறேன், தாய்ப்பாலில். நான் அப்பெல்லாம் சவாலே விட்டுருக்கேன், நீங்கள் போய் கேஸ் கொடுங்களேன், எனக்கு நீங்கள் டெஃபமேஷன் போடுங்க, நான் பேசுவோம், அப்போ பல விஷயங்கள் இன்னும் பேசலாம். நீங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏன் நீங்கள் அந்த 2009 பிறகு நடந்த தேர்தலில் அதிமுக அவர் பணம் வாங்கினாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுங்க. அப்போ பெரியார் அரசியலை, சமூக நீதி அரசியலை பலவீனப்படுத்த வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், என்று திட்டமிடுகிறவர்கள், அவர்களுக்காகத்தானே நீங்கள் வருகிறீர்கள். அப்போ நீங்கள் யார்? அந்த கேள்வி நம்ம கேட்கணுமா, கேட்கக்கூடாது? கேட்டே ஆகணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாம் தமிழர் கட்சி சொல்றது, சீமான் சொல்றது என்னன்னா, இன்று ஈழ மக்களின் பிரச்சனை ஆகட்டும், பிரபாகரன் அவர்களா இருக்கட்டும், நாங்க இன்னைக்கு பேசி உயிர்ப்புடன் வச்சிருக்கோம். என்ன கிழிச்சாங்க? உயிர்ப்புடன் வச்சுதான் பேசாதீங்க. நீங்க கோபம் வருது. அட்ராஷியஸ்லி ஃப்ராடுலன்ட் ஸ்டேட்மென்ட். அதுக்கு மேல பேசாதீங்க. இலங்கை அதிபர் புதுடெல்லிக்கு வந்த பொழுது இதுவரை காலமும் 13வது சட்ட திருத்தத்தை பேசி வந்த இந்தியா அதை பற்றி இந்த முறை பேசவில்லை. 13வது சட்ட திருத்தத்தை கூட பேச வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு நிலை இந்தியாவில் வந்திருக்கிறது என்றால், நீங்க நாம் தமிழர் கட்சி என்ன கிழிச்சிங்கிறது? என்ன கிழிச்சிருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மையம் அமைப்பின் நிறுவனர் ஃபாதர் திரு ஜெகத் கஸ்பர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஃபாதர், இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் பிரபாகரன் அவர்களும் சீமான் அவர்களும். இப்போ இந்த போட்டோ எடுத்தது உண்மையா? அவர் பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தாரா? ஆமைக்கறி சாப்பிட்டாரா? அங்க பிரபாகரன் அவர்கள் சீமானுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்தாரா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. ஆனா பிரபாகரன் அவர்கள் அப்படின்னா உங்களை பிரித்து பார்க்க முடியாது, அதுலேருந்து விலக்கிட்டு நம்ம எதுவுமே பேச முடியாது. ஈழ இறுதி போராக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு சீமான் அவர்களுடைய அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி. அப்ப நீங்க தான் சொல்லணும், என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பதை. நான் வெறும் ஒரு புகைப்படத்தை அல்லது ஒரு நிழல் படத்தை மையமாக வைத்து, அல்லது அவர் உணவு சாப்பிட்டாரா இல்லையா என்பதை வைத்து மிக மிக ஒரு என்ன சொல்றது, சிறுமையான ஒரு விவாதத்தை முன்வைக்க விரும்பவில்லை. அடிப்படையில் சீமான் என்கிறவர் ஈழ விடுதலைக்கு யார்? அவர் எந்த காலச்சூழலில் எதற்காக கொண்டு வரப்பட்டார்? இவைதான் அடிப்படையான கேள்விகள். அதுபோல அவர் தமிழக களத்தில் ஈழ விடுதலையை தரித்து கொண்டு வந்து நின்ற காரணத்தினால் ஈழ விடுதலை என்கின்ற அந்த கருத்தியலுக்கும், குறிப்பாக இவ்வளவு தியாகங்கள் செய்யப்பட்டது ஒரு கௌரவமான அரசியல் தீர்வுக்காக, அதற்கெல்லாம் என்ன நடந்தது என்பதுதான் முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டும். உண்மையில் ஒரு போஸ்ட் சீமான் தமிழ் தேசியம் என்பது, சீமானை கடந்த ஒரு தமிழ் தேசியத்திற்கான தேவை என்பது இன்று இருக்கிறது. ஆனால் அது சீமானை கடந்த ஒரு தேசியமாக, தமிழ் தேசியமாக இங்கு கட்டமைக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் தான் நான் உரையாட விரும்புகிறேனே தவிர, அவர் புகைப்படம் எடுத்ததனுடைய உண்மைத்தன்மை, பலர் சென்றார்கள், புகைப்படம் எடுத்தார்கள், இவரும் சென்றிருக்கலாம், எடுத்திருக்கலாம். பலர் சென்றார்கள், அவர்களுக்கு ஒரு தமிழ் விருந்தோம்பல் என்கின்ற வகையில் உணவு பரிமாறப்பட்டது, இவருக்கும் உணவு பரிமாறப்பட்டிருக்கலாம். அவற்றோடு விவாதம் செய்வதற்கு நான் வரவே இல்லை. ஆனால் ஈழத்தமிழ் மக்களினுடைய வாழ்வில் அல்லது ஒரு கூட்டு பயணத்தில், ஒரு இனமாக அவர்களுடைய பயணத்தில்
83 கலவரங்கள், அதற்கு முந்தைய கலவரங்கள், அந்த கலவரங்களுக்கு பின்பு அந்த மக்கள் இங்கு தமிழகத்திற்கு வந்தது, தன்னெழுச்சியாக தமிழக மக்கள் அவர்களையெல்லாம் வரவேற்றது, தங்கள் இல்லங்களில் ஏற்றுக்கொண்டது, அரசியல் ரீதியாக அவர்களுக்கான களத்தை இங்கு இருந்த அனைத்து கட்சிகளும் திமுக, அதிமுக என்று உருவாக்கிய ஒரு காலகட்டம் அந்த 83 தொடர்ந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு மாணவராகவோ இளையராகவோ இவர் என்ன செய்தார், எங்கு இருந்தார், ஏதேனும் பங்களிப்பு செய்தாரா? அதற்கு பிறகு ஈழத்தமிழ் மக்களினுடைய அந்த ஒரு சமூகமாக இனமாக அவர்கள் பயணத்தில் 95 அக்டோபர் மாதம் ஏறக்குறைய 7 லட்சம் மக்கள், ஒருவேளை 10 லட்சம் வரை என்று சொல்கிறார்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு மாபெரும் இடப்பெயர்வு, உள்நாட்டு இடப்பு, எங்கு செல்கிறோம், எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாமல் ஒரு பெரும் எக்ஸடஸ் என்று சொல்வார்கள். ஒரு இனத்தினுடைய பொது நினைவை வரையறுக்கிற நிகழ்வுகள் என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. அந்த வன்னி அங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு வடமராட்சி, தென்மராட்சி என வன்னி பகுதிக்கு வந்து சேர்ந்து அந்த வன்னி பகுதியில் போர் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டு, அந்த போர்க்காலத்தில் பொருளாதார தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டு, ஊடக தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டு, அந்த இனம் ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் தகர்க்கப்பட்ட போது இந்த சீமான் எங்கு இருந்தார், ஏதேனும் செய்தாரா? 4 பேருடைய பசியை ஆற்றுவதற்கோ அல்லது அவர்களினுடைய மருத்துவ தேவைக்கோ ஏதேனும் அவர் செய்தாரா? எங்கு இருந்தார்? அல்லது ஒரு சமாதான காலம் என்று நடக்கிறது, அப்போது போனார், அங்கு போய் ஒருவேளை புகைப்படம் எடுத்திருக்கலாம், அவர் ஒரு சாதாரண பயணி, அவ்வளவுதான். தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதன் பிறகு போர் உன்மத்தமாகிறது, போர் வெடிக்கிறது, போர் விரிந்து கொண்டு செல்கையில் இங்கு தன்னெழுச்சியாக பல முயற்சிகள் நடக்கின்றன. அந்த முயற்சிகளில் முத்துக்குமாரனுடைய தியாகமாக இருக்கலாம், எத்தனை முயற்சிகள் இங்கு நடந்தன. அந்த களங்களில் தந்தை பெரியார் இயக்கம்தான் அவருக்கு மேடையிட்டு கொடுத்தது. அவர் தானாக எந்த மேடையும் அமைத்து கொள்ளவில்லை. பெரியார் பின்புலத்தில் இருந்த தமிழ் உணர்வாளர்கள் தான் அவருக்கு மேடையிட்டு கொடுத்தார்கள். ஒரு ஒளிவட்டம் அவருக்கு கிடைக்க தொடங்கியது. 2009 அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு, முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அல்ல, அதற்கும் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு என் போன்றவர்கள், இப்போ நான் அதில் சொல்லலாம், நானாக இருக்கலாம், நான் தான் அந்த முயற்சியை எடுத்தது. இன்று சட்டப்பேரவையில் இருக்கிற மருத்துவர் எழிலன் அவர்கள், இன்று ஊடகவியலாளர் இருக்கிற குணசேகரன் அவர்கள், பொறியாளர் இப்படி ஒரு 10-20 பேர் அரசியல் கட்சிகள் அந்த போரை தடுத்து நிறுத்துவது போல் தெரியவில்லை. எனவே பொது சமூகமாக நின்று அதற்கான குரலை ஒரு இந்தியமயப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நடந்த உரையாடல்களின் பின்புலத்தில் தான் இப்படி ஒரு பொது சமூக அமைப்பு, சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட் என்று தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த நாம் தமிழர் இயக்கம். நாம் தமிழர் என்கின்ற இந்த முயற்சிக்கான முதல் கூட்டம் இந்த இடத்தில்தான் நடந்தது. 2-3 கூட்டங்கள் குவாலிட்டியின் சபரி என்கின்ற வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகில் இருக்கிற அந்த விடுதியில் நடந்தது. அதற்கு பிறகு 4, 5, 6வது கூட்டங்கள் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களுடைய வீட்டில் நடைபெற்றது. அப்போதுதான் சென்னையில் ஒரு 2 லட்சம் பேரை திரட்டி மாநில அரசின், ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்கிறபடி ஒரு பெரும் எழுச்சியில் அந்த போரை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை காட்ட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் திட்டமிட்டு எல்லோருமே களப்பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அடுத்து ஒரு கூட்டம் மணிவண்ணன் ஐயா வீட்டில் நடப்பதாக இருந்தது. அந்த கூட்டத்திற்கு நாங்கள் செல்லவில்லை. காரணம், நாங்கள் களப்பணியில் இருக்கிறோம், எப்படியாவது ஒரு 1 லட்சம் பேரையாவது திரட்டி காட்ட வேண்டும் என்று. அப்போதுதான் சீமானுடைய சகபாடிகளோ யார் வந்தார்களோ தெரியாது, அந்த இடத்தில் நான் நினைக்கின்றேன் உளவுத்துறை தான் இடைப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. இன்று நடக்கிற பார்த்தால் அவர்கள் தான் இந்திய, தமிழக, எனக்கு எல்லாம் சேர்ந்து தான், அப்படி தனியாக மட்டும் வேலை செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து தான் வேலை செய்திருக்கணும். அந்த இடத்துல தான் சென்னையில் நடத்த வேண்டிய அந்த எழுச்சி கூட்டத்தை, பேரணியை மதுரைக்கு என்று மாற்றினார்கள். அப்போ நாங்கள் கருத்து முரண்பட்டு அதை கடுமையாக வாதாடணும். மதுரையில் நீங்கள் செய்தால் அது கவனம் கிடைக்காது, தேசிய கவனம், நாடளவிலான கவனம் கிடைக்காது, நாம் எதிர்பார்க்கின்ற அந்த இம்பேக்ட் வராதுங்கிறப்போ இல்லை அப்படின்னு மணிவண்ணன் ஐயாவையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க.
அப்போ அதுக்கு நானும் கொஞ்சம் பணமெல்லாம் திரட்டி கொடுத்தேன். அந்த மதுரை மாநாட்டிற்கு நானும் பேசுவதற்காக சென்றேன். அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது, அது அங்கு நடந்து கொண்டிருந்த போரை நிறுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி அல்ல. சீமான் என்கின்ற ஒரு கேரக்டரை அரசியலுக்கு கொண்டு வருவதற்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். கருவிலேயே குற்றம், தாய்ப்பாலில் நஞ்சு, நீங்க பிறந்ததே விஷம் பஞ்சம் என்று சொல்லுவோம் அல்லவா? ஒரு இனத்தினுடைய அழிவை தன்னுடைய சுய அரசியலுக்காக தொடங்கிய ஒரு கருவில் குற்றம்னு சொல்லலாம். மீண்டும் சொல்கிறேன், தாய்ப்பாலில் நஞ்சு. அப்படித்தான் நாம் தமிழர் என்கின்ற அந்த கட்சி தொடங்கப்பட்டது. பின்னர் போக போகத்தான் எனக்கு தெரிந்தது, அது உளவுத்துறை துல்லியமாக திட்டமிட்டு, நான் அரசியல் விஞ்ஞானம் படித்தவன், ஸ்ட்ராட்டஜிக் மூலோபாய விஞ்ஞானம் படித்தவன் என்கின்ற வகையில், அந்த போர் முடிகிற போதோ, போர் பெரும் பேரிடராக முடிகிற போதோ, பாசிபிகேஷன் என்பது ஒரு கோட்பாடு. எப்படி நீங்கள் அந்த எழுச்சியை நீங்கள் சமன் செய்வது, எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுவது என்பது அது ஒரு விஞ்ஞானம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஆளும் நிலையில் இருக்கிறவர்கள் இந்த பாசிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று அவங்க யோசிப்பாங்க. இந்த பாசிபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ரஜினிகாந்த் படம் பார்க்குற மாதிரி, இந்த ரஜினிகாந்த் படம் பார்க்குறப்போ ஒரு ஈவில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஈவிலுக்கு எதிரான ஒரு மனிதனாக அது ஒரு குவியம். ரஜினிகாந்த் ஒரு குவியம். நம்ம எல்லோருக்கும் உள்ளும் தீமை அழிய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவேசம், வேட்கை இருக்குது இல்லைங்களா? அதை ரஜினிகாந்த்கிட்ட நீங்கள் அந்த கேரக்டரில் சுமத்துவாங்க. அந்த அந்த படம் முடிகிறப்போ தீமை அழிக்கப்பட்டு இருக்கும், நம்ம நன்மை வென்றிருக்கும். ஸோ தெர் இஸ் அ கத்தார்சிஸ். கத்தார்சிஸ்னால் எல்லாருக்கும் அப்பா கடைசியாக வில்லனை அவர் ஒழிச்சிட்டார். தீமை ஒழியுமா? ஒழியாது. ஆனால் நமக்கு ஒரு கத்தார்சிஸ் இருக்குல்ல, ஒரு அந்த உணர்வு சமநிலைப்படுதல் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் இந்த மூலோபாய விஞ்ஞானத்தில் அந்த கத்தார்சிஸ், பாசிஃபிகேஷன் தியரி. ரெண்டாவது, அதுக்குள்ள இன்னொன்று இருக்குன்னா, இப்படி ஒரு பேரிடர் நிகழ்கின்ற பொழுது தமிழ் உணர்வு கொண்ட அந்த ஒரு பெரும் எழுச்சி இங்கே நடக்கும். எப்போதுமே அரசியலுக்கான எரிபொருள் என்பது 1% பேர் தான். அந்த எரிபொருள் என்பது ஒரு கொள்கைக்காக, அது மதம், அரசியல் கோட்பாடு, ஜாதி, உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். அந்த 1% பேரை நீங்கள் ஒன்று சேர்த்து வைத்தீர்கள் என்றால் 1 10 ஆகும். 10 என்பது உணர்வெழுச்சி கொண்ட உயிரை தரமாட்டார்கள், ஆனால் களப்பணி செய்வார்கள். இப்படித்தான் அரசியல் கட்டமைக்கப்படும். ஆனால் இந்த 1% இருக்காங்கல்ல, அவங்க இல்லாமல் அரசியலை நீங்கள் கட்டமைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது ஸ்ட்ராட்டஜிக் தியரியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 1% ஒன்று சேர்த்து இவங்களை நீங்கள் சிங்கம் புலின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா, இவங்களுக்கு தலைவனாக ஒரு கழுதியை வைக்கணும். கால ஓட்டத்தில் இந்த புலிகள் சிங்கங்களும் கழுதியாக மாறிவிடும் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் தியரி. அந்த தியரியை உளவுத்துறை அந்த தருணத்தில் அது டிப்ளாய் பண்ணிச்சுது. அப்படி வந்த ஒரு கேரக்டரும் மன்னிக்கணும் இந்த மாதிரி நான் பேசுறது இல்ல. அதான் இந்த வார்த்தைகள் மிகவும் காட்டமான வார்த்தைகளா இருக்குது நீங்க சொல்றதை பார்த்தா. அப்ப அதோட வீரியம்ங்கிறது எவ்வளவு இருக்கும்? நீங்க சொல்ற பீரியட் 2009 தொடக்கம், அதாவது 8 இறுதி, 2008 இறுதி பகுதி. அப்பதான் உரையாடல் ஏற்பாடுகள் நடக்கிறது. 2009ங்கிறது தொடக்கத்தில் நடக்கிற தொடக்கம். அப்படியே முள்ளிவாய்க்கால் ஏறக்குறைய நெருங்கி வருது. அந்த காலகட்டத்தில் தான் மதுரையில எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல திமுகவுடைய ஆட்சி இருந்தது, அங்க காங்கிரஸ் உடைய ஆட்சி இருந்தது. அப்ப இவங்க 2 பேருடைய உளவுத்துறை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடிப்படையில் என்ன அவருடைய, நீங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவுமே டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்க. நீங்க பின்னோக்கி சென்று ஒரு விஷயத்தை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ, ஈழ விடுதலை போராட்டம் எப்படி தந்தை பெரியாருக்கு எதிரான இயக்கமாக மாறியது, இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? அப்போ இதை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது யார்? தந்தை பெரியார் சார்ந்த இயக்கங்களா இந்த முடிவை எடுத்தன? ஈழத்தை அழிக்க வேண்டும். இப்போ நான் திமுக மீது இன்றும் நான் குற்றச்சாட்டு வைப்பேன், நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு ஆத்மார்த்தமாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நீங்கள் ஒரு தோற்றப்பாடு நிறைந்த சில மனித சங்கிலி, அப்படி இப்படி கடிதம் எழுதுவது, அறிக்கை விடுவது, உண்ணாவிரதம் என்று நீங்கள் காட்டிக்கொண்டீர்களே தவிர, இதை தடுத்து நிறுத்துவதற்காக தமிழகத்தையும் குறைந்தபட்சம் உங்கள் கட்சி தொண்டர்களையும் நீங்கள் ஒருங்கிணைக்கவில்லை. அவர்கள் மீதான குற்றச்சாட்டு அது. ஆனா அதுதான் அவங்களால பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். நீங்க தமிழ் என்கின்ற அடிப்படையில் அரசியல் செய்கிறீர்கள் என்றால், தமிழ் இனம் என்கின்ற அடிப்படையில் அரசியல் செய்கிறீர்கள் என்றால்,
அந்த இடத்தில் எழுந்து நின்று அணி திரட்டி மக்களை திரட்டி அதற்காக பெரிய விலைகளை நீங்கள் கொடுத்திருக்கலாம். பட் அதிகாரத்தையும் அனுபவித்தீர்கள் அல்லவா, அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. அப்ப தமிழ் இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தீர்கள் என்றால் தமிழ் இனத்திற்கு எங்கு என்ன இடர் வந்தாலும் அதற்காக நின்று போராடி இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு ஆரம் என்பது உங்களுக்கு உண்டு. ஆனால் அதை நீங்க இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், இந்த கதையை சொல்ல வராது, அது சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈழ விடுதலைக்காக 2 முறை ஆட்சியை இழந்து எத்தனை இடர்களை சந்தித்து சிறை சென்று பல இழப்புகளை சந்தித்த கட்சி திமுக. ஆனால் 2009 நாங்கள் தவறு செய்தோம்னு அதை எழுந்து நின்று சொல்லணும்னா we made a mistake and we apologize to the Tamil community. நாங்கள் வரலாற்றுக்கு செய்கிறோம், அரசியல் தீர்வு பெற்றுத் தருவதற்காக நாங்கள் கடுமையாக போராடுவோம் உழைப்போம் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தகுதியான கட்சிக்குரிய அடையாளம். அது சொல்ல வர, அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அழிக்க வேண்டும் என்கின்ற முடிவில் திமுகவுக்கு பங்கு கிடையாது. அது ஒன்றிய அரசு எடுத்த புதுடில்லி அதிகாரம், ஒன்றிய அரசு என்று சொல்றோடு புதுடில்லி அதிகாரம் அனைத்துலக ஒரு ஒப்புமையுடன், அது அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுடைய ஒப்புமையுடன், ஏனென்றால் இது ஒரு புவிசார் பிரச்சனை. ஆனா நீங்க அத ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களை விட்டுட்டு நம்ம நீங்க சொல்றீங்களே RSS உயர் அதிகாரிகள் உயர் சாதிய மனப்பான்மை அப்படின்னு மட்டும் இத தள்ளி பாத்துட முடியுமா? அதிகாரம் இருக்கு இல்லையா, அவங்களால நினைச்சா பண்ணிருக்க முடியாது. டெல்லி அதிகாரம்ங்கிறது RSS சொல்றீங்க, அதற்கு மேல ஒரு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்களும் உடன்படாம நடந்திருக்குமா? கட்டாயம் அவங்க உடன்பட்டு தான் நடந்தது, அவர்கள் உடன்படாமல் நடக்காது. பட் இப்போ அதே இடத்துல டீப் ஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, டீப் ஸ்டேட்டுங்கிற ஒரு அதிகார ஒழுங்கு, அது IBயா இருக்கலாம், RAWவா இருக்கலாம், அல்லது மிலிட்டரி தான் இருக்கும். இந்த 1.5 லட்சம் பேரை உயிர் போகாமல் நீங்கள் அந்த போராட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். முடிவு பண்ணால் ஒரு போராட்டத்தையோ ஒரு போரை கூட குரூரமாக முடிப்பது ஒன்று, அதையும் ஒரு தர்மத்தோடு முடிப்பது என்று ஒன்று இருக்கிறது. முடிக்கப்பட்டது எந்த வகையிலும் மன்னிக்கப்பட முடியாத குரூரத்தோடு முடிக்கப்பட்டது. ஸோ இதை யாரால தான் செய்ய முடியும்னா, இதை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஃபினிஷ் ஆஃப்னு ஒரு எடுப்பாங்கல்ல, ஒரு அது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடூர மனம் அதற்கு வேண்டும். இப்படி ஒரு மக்கள் இனத்தை அழித்து ஒழிப்பது என்பது. ஆக அந்த ஒரு முடிவு நடக்கிற போது உங்களுக்கு எதிரி யார்? இப்போ சீமானோ அல்ல ஒரு தமிழ் தேசியமோ உங்களுக்கு முதல் எதிரியார்? நீங்கள் பெரியாரோடு சண்டையிடுங்கள். நான் பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, திமுகவோடு சண்டையிடுங்கள். திமுகவை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உங்கள் முதல் எதிரியார்? அப்போ அந்த முதல் எதிரியை நீங்கள் அழகாக பாதுகாத்துட்டு, அடிப்படை எதிரியை அழகாக பாதுகாத்து விட்டு, இங்கே நீங்கள் பெரியாரை அழிக்கணும்னு வரீங்களா? அப்போ என்ன, யாருடைய அஜெண்டாவுக்காக வரீங்க? அப்போ பெரியார் அரசியலை, சமூக நீதி அரசியலை பலவீனப்படுத்த வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், என்று திட்டமிடுகிறவர்கள், அவர்களுக்காகத்தானே நீங்கள் வருகிறீர்கள். அப்போ நீங்கள் யார்? அந்த கேள்வி நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாது? கேட்டே ஆகணும். அதனால தான் அந்த கேள்வி கேட்குறோம். ஸோ அவர் அடிப்படையில் எனக்கு இந்த எலெக்ஷன் டைம் நான் பல சவாலே விட்டுருக்கேன், நீங்கள் போய் கேஸ் கொடுங்களேன், எனக்கு நீங்கள் டெஃபமேஷன் போடுங்க, நான் பேசுவோம், அப்போ பல விஷயங்கள் இன்னும் பேசலாம். நீங்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏன் நீங்கள் அந்த 2009க்கு பிறகு நடந்த தேர்தலில் அதிமுகவிட்ட அவர் பணம் வாங்கினாரா இல்லையான்னு அவர்கிட்ட கேளுங்க. அல்லது ஒவ்வொரு தொகுதியை மையமாக வைத்து நான் இந்த வேட்பாளர் போடுறேன், அந்த ஜாதியை சார்ந்தவர் அங்கே நிற்கிறாரா, இன்னும் மற்ற ஜாதியை சார்ந்தவர்கிட்ட ஆப்போனன்ட் கேண்டிடேட்டை அந்த ஜாதியை சார்ந்த இன்னொருவரை தன் கட்சியின் சார்பில் விடுவது, அல்லது மதம் ஒரு இஸ்லாமிய ஒரு பெரும்பான்மை தன் கட்சியை சார்ந்த ஒரு இஸ்லாமியரை நிறுத்துவது, ஈழ விடுதலை அரசியலையே ஒரு தேர்தல் அரசியலாக சுருக்கி, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2009க்கு முன்னாடி வரைக்கும் ஈழப்பிரச்சனை என்பது தமிழக அரசியலினுடைய மையத்தில் இருந்தது. காரணம், திமுகவும் அதிமுகவும் அந்த 2 பெரிய கட்சிகளுமே அந்த பிரச்சனையை கையில் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது எங்க இருக்குது? இவ்வளவு பெரிய விலைகள் கொடுத்த பிறகு மாபெரும் போராட்டம், 4 படைகளை கட்டி கடைசி ஒரு ஏறக்குறைய 70,000 மக்கள் உயிரிழந்து, எத்தனை போராளிகள் என்று இவ்வளவு இன்னுயிர் ஈகம் செய்து ஒரு மாவட்ட நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை கூட அங்கே வாங்கி கொடுக்க முடியல. 15 வருஷமா நீங்கள் அந்த நினைவுகளை ஸ்வீகரிச்சிருக்கீங்களே, தியாகத்தின் நினைவுகளை ஸ்வீகரிப்பதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குதுன்னு கேட்குறேன். சரி, இதை நீர்த்து போக செய்யறதுக்கு யாரு காரணமாக இருந்தா? நீங்க சொல்றீங்க உளவுத்துறை அப்படிங்கிறது இயக்கியது உள்ள புகுந்துட்டாங்க அவங்க அப்படிங்கிறது உருவாக்கி கொண்டு வந்ததே அவர் தான். உருவாக்கி கொண்டு வந்து இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயில இருக்கு இல்லையான்னு, ஜெயில அனுப்பி வச்சதே உளவுத்துறை தான்.
அடித்து சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இருக்குது. நீங்கள் என்னை பிடிச்சி நீங்கள் இப்போ 1 வருஷம் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே வைங்க, நான் வெளியே வர நேரம் ஹீரோவாக வருவேன். நான் சரியானவனா தப்பானவன் இந்த சமூகமே தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு தவறான ஒன்று வந்து இந்த ஹீரோவை கட்டமைக்கிறது இருக்கு இல்லைங்களா, கதாநாயகர்களை கட்டமைப்பது. இங்கே இருக்கிற 4 பத்திரிகைகளை தொடர்ந்து உங்களை பற்றி தப்பாக எழுதிட்டாங்கன்னா 10 வருஷம் ஆகும் அந்த ஆளுமை சிதைவிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு. இதே பத்திரிகைகள் உங்களை வந்து ஆகா ஓஹோ இவர் தான் விடுதலை போராட்டத்தினுடைய ஏக பிரதிநிதின்னு போட்டு, அதுவும் நீங்கள் 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சிறு தெய்வம். இது தமிழ் உளவியலில் இருக்கிற ஒரு சிக்கல். அவரை ஜெயிலுக்கு அனுப்பி வைத்ததும் உளவுத்துறை தான். அவரை ஒரு ஆளாக மாற்றி இந்த தமிழ் தேசிய களத்தில் கொண்டு வந்தேங்க. இங்கே இப்போ ஒரு புலிகள் கொடியையோ புலிகள் அடையாளத்தையோ வைத்துக்கொண்டு பேசிவிட்டு ஏனையவர்கள் வெளியே அரசியல் பண்ண முடியுமா? 15 வருஷம் அரசியல் பண்ணியிருக்காருல்ல, ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏன் அவர் மேலே பாயல? அந்த கேள்வி நீங்கள் நான் பாயணும்னு சொல்லவே இல்லை. நோ, தேசிய பாதுகாப்பு சட்டமே ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறவன் நான். அப்போ இவ்வளவு நீங்கள் லிபரலாக அவங்கள விட்டுருக்காங்கல்ல. அப்போ பார்த்தா திருமா எம்பி அவர்கள் கூட மாவீரர் நாள் அனுசரிக்கிறதா இருக்கட்டும், பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான், அவரும் சுதந்திரமா இருக்கான்னு அவருக்கு பின்னாடியும் அதே மாதிரி உழவ விட்டுருக்காங்க. அவரை கரெக்ட் நீங்கள் கேட்குற கேள்வி. பட் அவரத்தோட ஏன்னா அவர் 1-2 காலம் இல்லை, அவர் வந்து ஒரு மாணவ போராட்டவாதியாக எத்தனை ஆண்டு கால அரசியல் உழைப்பு இருக்குல்ல. நீங்கள் 35-40 ஆண்டுகள் களத்தில் போராடி இன்னுயிர்கள் ஈகம் செய்து எத்தனைகள் விலைகள் கொடுத்து வந்த ஒரு போராட்டத்தினுடைய நினைவுகளை திருடி கொண்டு கபலீகரம் செய்து கொண்டு களத்தில் வந்து நின்றவர் அல்ல திருமாவளவன். திருமாவளவன் ஈழத்தமிழ் மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூக மக்களுக்காகவும் தன் வாழ்வையே எரித்து கொண்டிருக்கிற ஒரு பேர் ஆளுமை. ஆனால் இவரை நீங்கள் ஒப்பிடாதீங்க. அவரை ஏன் உளவுத்துறை கைதொட முடியாதுன்னா ஒரு பெரும் இனத்தினுடைய ஒரு மக்கள் திரளினுடைய பிரதிநிதி அவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவரை நீங்கள் தொட்டீங்கன்னா அந்த சமூகம் வந்து சும்மா இருக்காது. அவரை தொட்டீங்கன்னா உங்கள் புதுடில்லி அதிகாரத்திற்கு எதிராக ஒரு மனநிலையை, ஒரு கான்சியஸ்னஸ் அதை வளர்த்துக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவர் அந்த கணக்குகளை எல்லாம் போடாம இருக்க மாட்டாங்க. அதனால திருமாவளவன் அவர்களையும் இதை நீங்க ஒப்பிடவே கூடாது. அச்சத்தினால அவர் மேல அவர்கள் மேல கை வைக்கல, அதே சமயம் இவர் நமக்கு தேவை என்பதனால் கை வைக்கலங்கிறீங்களா? அவ்வளவு சரியா சொன்னீங்க. சரி, இப்போ அடுத்து வந்து சீமான் அவர்கள் நீங்க வந்து மழுங்கு செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு வரப்படுகிறார்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவரால் எப்படி நவர முடிஞ்சுது? அப்ப அவரை என்ன நகர முடிஞ்சதுங்க? இங்க தமிழ் தேசி இந்த ஊர் அரசியல் கணக்குங்கிறது தமிழுக்காகன்னு ஒரு தொகுப்பு எப்போதும் இருக்கிறது. தமிழ் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் அரசியல் செய்தால் உங்களுக்கு ஒரு 5% வாக்குகள் எளிதில் வந்து சேர முடியும். இப்போ கூட வந்து இப்போ நீங்களும் நானும் எல்லாருமா வந்து ஒரு உண்மையான தமிழ் பற்றோடு 10 ஆண்டுகள் உழைத்தீர்கள் என்றால் நீங்களும் ஒரு 7%, 8% வாக்குகளை பெற முடியும். அதே போல யாருக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று தமிழகத்தில் 15% வாக்குகள் உண்டு. அது அந்த களநிலையை பொறுத்து. நீங்கள் கமலும் விஜயகாந்த் அவர்களும் இருக்கிற போது அது அவர்களுக்கு பிரியும். 2 பேரும் இல்லை, 3வது ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா அது இவங்களுக்கு வரும். ஸோ எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 8-10% வந்து சேர்றது ஒன்றும் அது இயல்பான ஒரு கணக்கு. நீங்கள் அடுத்தடுத்த களத்துக்கு நகர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா யார் உண்மையில் வந்து உழைத்து நின்றாலும் அது வரும். ஆனால் அதை நீங்கள் பெரிய வெற்றியாக கருதக்கூடாது. எது பெரிய வெற்றியாக கருதப்பட்டிருக்கும் என்றால் உங்கள் களப்போராட்டங்களால் நீங்கள் எடுத்த முயற்சிகளால் அந்த மக்களுக்கு ஒரு ஆக குறைந்தபட்ச அரசியல் தீர்வாவது, ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட 13வது சட்ட திருத்தமாவது. குறைந்தபட்சம் 13வது சட்ட திருத்தத்தில் வடக்கு கிழக்கு இணைப்பு, ஒரு நில உரிமைகள் கொண்ட, அதாவது தமிழ்நாட்டில் எப்படி நிலமெல்லாம் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதே மாதிரி நிதி திரட்டும் உரிமைகள் கொண்ட, காவல்துறை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற உரிமைகள் கொண்ட, இப்படிப்பட்ட ஒரு குறைந்தபட்ச உரிமைகளையாவது நிலைநாட்டுவதற்கென்று கொண்டு வரப்பட்டது தான் 13வது சட்ட திருத்தம். இந்தியாவும் இலங்கையும் கைச்சாத்திட்ட ஒப்பந்தம். இலங்கை பாராளுமன்றத்திலும் இந்திய பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்ட ஒன்று. சமீபத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை அதிபர் புதுடெல்லிக்கு வந்த பொழுது இதுவரை காலமும் 13வது சட்ட திருத்தத்தை பேசி வந்த இந்தியா அதை பற்றி இந்த முறை பேசவில்லை.
13வது சட்ட திருத்தத்தை கூட பேச வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு நிலை இந்தியாவில் வந்திருக்கிறது என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி என்ன கிழிச்சிங்கிறன, என்ன கிழிச்சிங்க நீங்கள்? ஸோ அந்த மக்களுக்கு உங்கள் களப் போராட்டங்களாலும் சிறை நிரப்பு போராட்டங்களாலும் அல்லது ஆக்ரோஷமான போராட்டங்களாலும் குறைந்தபட்ச ஒரு அரசியல் தீர்வையாவது நீங்கள் 15 ஆண்டுகளில் வாங்கி கொடுத்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் சுவீகரித்துக் கொண்டீர்கள் அல்லவா தியாகத்தின் நினைவுகள், தியாகத்தின் அடையாளங்கள், தியாகத்தின் குறியீடுகள். அதற்கு ஒரு நியாயப்பாடு இருந்திருக்கும். என்னதான் செய்தீங்க கேட்டால் அண்ணன் ஊரா போய் கிராமத்துல எல்லாம் பேசினால தான் பிரபாகரன் பேர் இவங்கெல்லாம் ஊரா போய் பேசித்தான் தெரியுமா? ஒரு இளையர் ஒரு புதிய சமூகத்திடம் அவர் நின்று பேசியதால் தெரிந்திருக்கக்கூடும். இல்ல அதுதான் அவங்க அதுக்கு ஸ்கோர் பண்றது, அதாவது அவங்க அதை எடுத்துக்கிறது என்னன்னா, நாங்க உயிர்ப்புடன் வைத்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி சொல்றது, சீமான் சொல்றது என்னன்னா, இன்று ஈழ மக்களின் பிரச்சனை ஆகட்டும், பிரபாகரன் அவர்களா இருக்கட்டும், நாங்க இன்னைக்கு பேசி உயிர்ப்புடன் வச்சிருக்கோம். என்ன கிழிச்சாங்க? உயிர்ப்புடன் வச்சுதான் பேசாதீங்க. நீங்க கோபம் வருது கண்டிப்பாக ஃபாதர். சுழலும் கால சக்கரத்தில் நம் இனத்திற்கான தீர்வும் வந்து சேரும். அது காலத்தின் கட்டாயமும் கூட. நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம். இதுவரை தமிழ் மையம் அமைப்பின் நிறுவனர் ஃபாதர் திரு ஜெகத் கஸ்பர் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.